ஒரு தாய்மானும் ஒரு குட்டிமானும் நீரோடை அருகில் நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. நல்லா சந்தோஷமாக தன்னுடைய சந்தோஷத்தை பரிமாறி கொண்டு இருக்கையில் திடீர்னு தாய்மான் திரும்பி பார்த்துச்சான். திரும்பி பார்க்க ஒரு சிறுத்தை மெதுவாக மெல்ல மெல்ல பதுங்கி பாயிறதுக்கு ஆயத்தமாக இருக்குது. தாய்மான் சொல்லுது குட்டிமானை பார்த்து, ஒரு ஆபத்து வருது, வேமா ஓடுமான்னு சொன்ன உடனே 2 மான்களும் ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓடும்போது குட்டிமான் கேட்குது, அம்மா நம்ம எங்கே தாம்மா போகணும்? அம்மா நீங்கள் நல்ல ஒரு ஒளிஞ்சிக்கிறதுக்கு நல்ல இடம் எங்கே இருக்குதோ அங்கே பார்த்து ஒதுங்கிரு. நீ திரும்பி பார்க்கக்கூடாது, நான் உன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருப்பேன், நான் உன் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மான் பேசிக்கிட்டே அந்த மான் அப்படியே அந்த தீவிரமாக 2 மான்களும் ஓடிக்கிட்டு இருந்துச்சான். கொஞ்ச நேரத்துக்குள்ளே திரும்பி பார்த்தா தாய்மான காணோம். அப்போ அந்த குட்டிமான் சொல்லுது, அம்மா என் கூட தானே வருவேன்னு சொன்னீங்க, அம்மா என் கூட தானே இருப்பேன்னு சொன்னீங்க, உங்களை பார்க்கலையம்மா, எங்கம்மா போனீங்க? இனி உங்கள் கூட சண்டை போட மாட்டேம்மா, இனி உங்களை அடம் பண்ண மாட்டேம்மா, இனி உங்களை எரிச்சலடைய பண்ண மாட்டேம்மா, என் கூட தானே இருப்பேன்னு சொன்னீங்க, வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த குட்டிமான் கெஞ்சுது. அம்மா பக்கத்தில் வாங்கம்மா, என் கூட இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, என் கூட பேசுவேன்னு சொன்னீங்கல்ல, நான் உன்னை விட்டு எங்கே போக மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, வாங்கம்மா வாங்கம்மான்னு சொல்லி அந்த மான் கெஞ்சுது. அப்போதான் அதுக்கு புரிஞ்சுக்கிருச்சு, என்ன வாழ வைக்கிறதுக்காக என் அம்மா எனக்கு உசுரையை கொடுத்துட்டாங்கன்னு. யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தில் நம்மை இந்த பூமியில் பெற்றெடுத்த தாய், அந்த தாய் இந்த பூமியில் நமக்கு ஆண்டவர் ஒரு ஆதரவாக ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துருக்கிறாருங்க, ஒரு அனுகூலமாக கொடுத்துருக்கிறாருங்க. ஒரு பெற்ற தாய்க்குள்ளேயே இவ்வளவு நேசம் இருக்கும்னா, ஒரு பெற்றெடுத்த ஒரு தாய்க்குள்ளேயே இவ்வளவு அன்பு இருக்கும்னா, என்னை இந்த பூமியில் கொண்டு வந்தவர், இந்த பூமியில கருவுல கற்பப்பையில பிறக்க வச்சு அவர் கையில தாங்கி இந்த பூமியில கொண்டு வந்து என்னை இதுவரை வளர்த்தெடுத்த தெய்வத்திடத்துல எவ்வளவு ஸ்நேகம் இருக்கும். இந்த உலகத்தில் யார் நம்மை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. இந்த உலகத்தில் யார் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. பிரிந்து போன மனுஷரை குறித்து கவலைப்படாதீங்க, விட்டு போன உறவுகளை குறித்து கவலைப்படாதீங்க. நான் கூட இருப்பேன்னு சொன்ன ஒரு தெய்வம் இன்னைக்கும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். கிதியோனை பார்த்து சொன்னாரு, நீ திரும்பி வரும் மட்டும் நான் இங்கே இருப்பேன்ப்பா, நீ திரும்பி வரும் மட்டும் இங்கே இருப்பேன்ப்பா அப்படின்னா எனக்காக ஒரு தெய்வம் காத்து கொண்டிருக்கிறார், எனக்காக ஒரு நேசர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாள் காக்க வச்சிடாதீங்க. அவர் உங்களுக்காக தான். ஏதோ ஒரு இடத்துல நீங்க அவரை மிஸ் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல அவரை விட்டு போயிட்டீங்க. எந்த இடத்துல அவரை விட்டு போனீங்களோ மறுபடியும் அவர் இருக்கிற அந்த இடத்துக்கு திரும்ப வாங்க. என்ன அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார், அவர் உங்களுடைய நேசத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய